இது என்ன வண்டினா ஆக்டிவா திருச்சி சும்மா ஜென்ரல் செக்கப் வந்துச்சு, சின்ன சர்வீஸ் தான். ஆமாம், சர்வீஸ் எல்லாம் கழட்டி பண்ணியிருக்கேன், எல்லாம் கழட்டி பண்ணிக்கோங்க. சர்வீஸ் பண்ணால் இந்த மாதிரி கழட்டி பண்ணுங்கள். வண்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, சீக்கிரம் இத்து போகாது. ஏன்னா இந்த மாதிரி இடம்லாம் அப்படியே வச்சு அடிச்சின்னு தண்ணி இல்லைனா நின்றுச்சுனாக்க கரால் பிடிச்சி இத்து போகும் நாலு பிள்ளை. முக்கியமாக சர்வீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மேட்டை எடுத்துருங்க சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம். ஏன்னா இந்த குழியிலனா தண்ணி நிற்கி இப்போ காஞ்சி போயிருக்கு பற்றிலாம், நம்ம எடுத்துருங்க. சர்வீஸ் இந்த மாதிரி கழட்டி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு தகவல்னா ப்ளக்குனா சர்வீஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம தான் கழட்டி வாஷ் பண்ணி போட்டுருங்க, எல்லாம் க்ளீன் பண்ணி. ஆமாம். அப்புறம் என்னென்னா அந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்ட்ரு போச்சு. இந்த ஏர் ஃபில்ட்டரை காட்டுற மாதிரி எல்லாம் கழட்டி பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், இப்படி பளிச்சுன்னு இருக்கா. முக்கியமாக சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து டீசல் அடிங்க, இல்லாட்டி வண்டி இத்து போயிடும் சீக்கிரத்தில். ஆமாம், இதில் வந்து பழைய ஏர் ஃபில்ட்ரு ஒன்றுத்துக்கு ஆகாது. ஆமாம், ஏர் ஃபில்ட்ரு புது ஏர் ஃபில்ட்ரு நல்லா இருக்க நல்லா இல்லை எப்படி செக் பண்ணுது. ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன் ஏர் ஃபில்ட்ரு, ஒரிஜினல் பாருங்கள். மைலேஜ்னா அவங்க கம்ப்ளைண்ட் வச்சுன்னா ஏர் ஃபில்ட்ரு ஒரிஜினல் ஏர் ஃபில்ட்ரு வாங்கி போடுங்க, 231 ரூபா. ஆமாம், ஒரிஜினலு ஏர் ஃபில்ட்ரு நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிற இந்த பின்னாடி இந்த கேப்பில் தெரியுதா, லைட் வெளிச்சு அடிக்கிறப்ப ரெஃப்ளேட்டரில் தெரியும், வெயிலில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், தெரியுதா. இந்த மாதிரி பழைய ஏர் ஃபில்டராக இருந்தாலே கலட்டி இந்த மாதிரி பின்னாடி ரெஃப்ளேட்டர் லைட் அடிக்கிறாப்புல பின்னாடி நல்லா தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா ஏர் ஃபில்டர் அப்படியே விட்டுருங்க, இல்லை மாற்றி விட்டுருங்க. ஏன்னா மைலேஜ் உங்களுக்கு வேணும்னா அது நீங்கள் மாற்றி தான் ஆகணும். ஆமாம், இல்லாட்டி மைலேஜ் கம்ப்ளைண்ட் மறுபடி வரத்தான் செய்யும். ஆமாம், இணல் வச்சுருங்க, அப்போ வெயிலில் வச்சுருந்தேன், எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆமாம், ஏர் ஃபில்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சுத்தமாக மைலேஜ் கிடைக்காது. சின்ன சின்ன வேலைகளை நீங்களே சரி பண்ணி ஓட்டிகிட்டு வச்சுக்கோங்க. அப்பப்போ பெரிய அளவில் உங்கள் செலவு இருக்காது. இன்னொன்று என்னன்னாக்க வண்டி அதாவது மைலேஜ் எல்லாமே கம்மியாக கொடுக்க வாய்ப்புகள் இல்லை. அப்பப்போ சர்வீஸ் பண்ணி ஆயிலை மாற்றி, ஆயில் மாற்றாமல் வாட்டர் சர்வீஸ் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கலெக்டி பண்ணிடுங்க. வாட்டர் சர்வீஸ் இந்த மாதிரி கலெக்டி பண்ண மாட்டேன், ஒரு ஷாப்பில் விட்டு தான் பண்ணணும். ஒரு ஷாப் விட்டு கலெக்டி பண்ணிவிட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் அப்பப்போ பார்த்துருங்க. ஒரு சர்வீஸ் பண்ணால் ப்ளக்கு ஏர் ஃபில்ட்ரு எல்லாம் கழட்டி வாஷ் பண்ணி போட்டு ஆயிலெல்லாம் மாற்றி விட்டு அப்படி ஓட்டுங்க, வண்டியாக இருக்குது. அதே மாதிரி வெளியூர் போகிறதுக்கு வண்டி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம், உடனே இப்போ சாயங்காலம் போகிறோன்னா காலையில் டு சர்வீஸ் பண்ணி சாயங்காலம் போகக்கூடாது. அதுக்கு நான் 2 நாளைக்கு முன்னாடியே விட்டுருங்க. விட்டிங்கன்னா தான் என்ன சர்வீஸ் பண்ணி சின்ன சின்ன வேலை அப்போ இங்கே தண்ணி நின்றுச்சுனாக்க உங்களுக்கு திடீர்னு கம்ப்ளைண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், அது 2 நாளைக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணிவிட்டு வச்சுங்க. அந்த 2 நாள் உடையில அந்த கம்ப்ளைண்ட் இருக்கா என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுன்னா அப்போம்போது ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதனால் நாளைக்கு வெளியில் கிளம்புறீங்கன்னா இன்றைக்கும் விடக்கூடாது, அன்னைக்குன்னு காலையிலே விடக்கூடாது. 2 நாளைக்கு முன்னாடியே விட்டு சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஆமாம், எல்லாமே இப்போ நல்லா பண்ணியிருக்காப்லையா. ஆமாம், இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுங்கள், வண்டியாக இருக்குது. ஆமாம், ஒரு சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.